வணக்கம். நம்ம இந்த வீடியோவில் தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் 19th கொஸ்டின் பார்க்கலாம். இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், வேர்ச்சொல்லுக்குரிய வினையெச்சம் இடம்பெறாத இணையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கான், கண்ட. இது வினையெச்சம் இடம்பெறாத தொடர்னு சுதா கேட்டிருக்காங்க. கண்ட அப்படிங்கிறது பெயரெச்சம், மற்றதெல்லாம் பார்த்திங்கன்னா வினையெச்சம் கொடுத்துருப்பாங்க. வா, வந்து, கொல், கொண்டு, நில், நின்று, இது எல்லாமே வினையெச்சம். இது வினையெச்சம் இடம்பெறாத இணைன்னு தான் கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் பி, கான், கண்ட. நெக்ஸ்ட்டு, வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. வாலியர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வால். வாலியர், வால். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நெருப்பு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அனல், கனல். ஒரு பொருள் தரும் பல சொற்கள். நெருப்பு, அனல், கனல். ஒலி மற்றும் பொருள் வேறுபாடு அறிந்து சரியான பொருளை கண்டறிக. அலை, அலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, கடல், பாம்பு புற்று. இந்த அலை பார்த்தீங்கன்னா கடல், இந்த அலை பாம்பு புற்று. நெக்ஸ்ட்டு, விலை, விலை, விலை போன்ற சொற்களுக்கு சரியான பொருள் வேறுபாட்டை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பொருளின் மதிப்பு, உண்டாக்குதல், விரும்பு. விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு, விலை அப்படின்னா உண்டாக்குதல், விலை அப்படின்னா விரும்பு. நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சாவி, சன்னல். கீழ்கண்டவற்றுள் திசை சொற்களை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, சாவி, சன்னல். சமுதாயம் என்ற வடசொல்லின் நேரான தமிழ் சொல் மண்பதை. சமுதாயம் என்ற வடசொல்லின் நேரான தமிழ் சொல் மண்பதை. பிழை திருத்தம். சந்தி பிழையற்ற வாக்கியங்களை கண்டறிக. இதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, பிற நாட்டு சிற்பங்களை காட்டிலும் தமிழக சிற்பங்கள் தனித்தன்மையுடன் திகழ்கின்றன. ரெண்டு பார்த்தீங்கன்னா, பிற நாட்டு சிற்பங்களை, இங்கே இக்கு வந்திருக்கணும் ஆனால் வரல. காட்டிலும் தமிழக, இங்கே இச்சு வந்திருக்கணும். சிற்பங்கள் தனித்தன்மையுடன், இங்கே இத்து வந்திருக்கணும், இங்கேயும் வரல. அதனால் இந்த ரெண்டு வராது, ஒன்று சரி. அடுத்து 3ல் பார்த்தீங்கன்னா, முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை புடைப்புச் சிற்பங்கள் எனலாம். 4ல் பார்த்தீங்கன்னா, முன்பகுதி மட்டும் தெரியும்படி அமைக்கப்பட்ட சிற்பங்களை, இங்கே இப்போ வந்திருக்கணும் ஆனால் வரல, புடைப்புச் சிற்பங்கள் எனலாம். இதில் சரியாக இருக்கிறது என்னென்னா 3, அதாவது 1 மற்றும் 3 மட்டும் சரி. நெக்ஸ்ட்டு, உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. தாமரை இலை நீர் போல. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, பற்றுதல் இன்றி. உவமைக்கு ஏற்ற பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்தெழுதுக. தாமரை இலை நீர் போல, பற்றுதல் இன்றி. நெக்ஸ்ட் கொஸ்டின், பொருந்தாய் இணையை கண்டறிக. தாய், தந்தை, உம்மை தொகை, இது சரி. பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது உவமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இது அன்மொழி தொகை, இதுதான் பொருந்தாத இணை. அடுத்தது பார்த்தீங்கன்னா, பனைமரம், இருபெயரெட்டு பண்பு தொகை, வளர்தமிழ் வினைத்தொகை, இதெல்லாம் சரி. இதில் பொருந்தா இணை என்னன்னா இந்த ஆப்ஷன் பி, பொற்றொடி வந்தால் அப்படிங்கிறது ஓமை தொகைன்னு கொடுத்துருக்காங்க, ஆனால் இது அன்மொழி தொகை. நெக்ஸ்ட்டு, சொல்லுக்குரிய பொருளை அறிக. பொம்மல். இதுக்கான ஆன்சர் சோறு. பொம்மல், சோறு. பொருந்தா சொல்லை கண்டறிதல். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, முல்லை, பாலை நிலங்கள். குளிர்காலத்தை பொழுதாக கொண்ட நிலங்கள் முல்லை, பாலை நிலங்கள். நெக்ஸ்ட் கொஸ்டின், வினைகளின் பொருள் வேறுபாடு அறிந்து பொருள் கூறு. விலை, விலை. விலை அப்படின்னா பொருளின் மதிப்பு, விலை அப்படின்னா உண்டாக்குதல், அதாவது விளைவித்தல், இந்த மாதிரி மீனிங்கில் வரும். விலை, விலை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பொருளின் மதிப்பு, உண்டாக்குதல். நெக்ஸ்ட்டு, எவ்வகை வாக்கியம் என கண்டெழுதுதல். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, செய்வினை வாக்கியம். கரிகாலன் கல்லணையை கட்டினான், செய்வினை வாக்கியம். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றுள் செய்யப்பாட்டு வினைத்தொடர் எது என கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, ஓட்டுநர் பேருந்தை இயக்கினார். இதில் பார்த்தீங்கன்னா, ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது, இதுதான் ஆன்சராக வரும், ஆனால் பின்னு கொடுத்துட்டாங்க, சி தான் ஆன்சர் வரும். ஓட்டுநரால் பேருந்து இயக்கப்பட்டது, இதுதான் செய்யப்பாட்டு வினை. பிறவினை சொற்றொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, பூங்குழி திருக்குறள் கற்றாள் அப்படிங்கிறது தன்வினை, பூங்குழி திருக்குறள் கற்கவில்லை அப்படிங்கிறது எதிர்மறை. பூங்குழி திருக்குறள் கற்றாளா, இது வினாவாக்கியம். இதில் தன்வினை பிறவினை சொற்றொடர் தான் கேட்டிருக்காங்க, பிறவினை சொற்றொடர் தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, பூங்குழலி திருக்குறள் கற்பித்தாள்.
விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். தூது இலக்கியம் சிற்றிலக்கிய வகையை சார்ந்தது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தூது இலக்கியம் எவ்வகையை சார்ந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். எங்கள் வீட்டில் தக்காளி இல்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, உங்கள் வீட்டில் தக்காளி இருக்கிறதா. நெக்ஸ்ட் கொஸ்டின், விடைக்கேற்ற வினாவை தேர்ந்தெடுத்தல். திருக்குறள் 1330 குறட்பாக்களை கொண்டுள்ளது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, திருக்குறள் எத்தனை குறட்பாக்களை கொண்டுள்ளது. நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, கிளி, தேனீ, தையல், மனிதன். நெக்ஸ்ட் கொஸ்டின், பொறுத்துக. உழைப்புக்கு கொடுப்பது கூலி, உரிமைக்கு கொடுப்பது குறள், கவலைக்கு கொடுப்பது விடை, பசித்தவனுக்கு கொடுப்பது உணவு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, 3, 1, 4, 2. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக. முறையாக பண்டமாற்று வணிகம் தொடங்கியது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, வணிகம் பண்டமாற்று முறையாக தொடங்கியது. நெக்ஸ்ட் கொஸ்டின், சொற்களை ஒழுங்குபடுத்துக. செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம் இப்போது நாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, நாம் இப்போது செயற்கை நுண்ணறிவு காலத்தில் இருக்கிறோம். பொருத்தமான காலம் அமைத்தல். சரியான தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, மாலனை கந்தன் வீழ்த்தினான் இறந்த காலம். இதுதான் சரியாக இருக்குது. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா மாலனை கந்தன் வீழ்த்துவான், இது எதிர்காலம், ஆனால் நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. மாலனை கந்தன் வீழ்த்துகிறான், இது நிகழ்காலம் ஆனால் எதிர்காலம்னு கொடுத்துருக்காங்க. மாலனை கந்தன் வீழ்த்தி சென்றான், இதுவும் இறந்த காலம்தான் வரும், ஆனால் இங்கே நிகழ்காலம்னு கொடுத்துருக்காங்க. இங்கே கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் ஏ, மாலனை கந்தன் வீழ்த்தினான் இறந்த காலம். இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு, சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்கு. ஆடு சரியான சொல், ஆட்டுக்குட்டி. ஆடு, ஆட்டுக்குட்டி. சொற்களை இணைத்து புதிய சொற்கள் அமைக்க. விளையாட்டு, பறவை, பாட்டு, திடல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, விளையாட்டு திடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், சரியான எழுத்து வழக்கினை கண்டறிக. தேங்காய் விழுந்து மண்டை உடைஞ்சது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தேங்காய் விழுந்து மண்டை உடைந்தது. நெக்ஸ்ட் கொஸ்டின், பேச்சு தமிழில் அமைந்த தொடரை தேர்ந்தெடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுத்து வழக்கில் இருக்குது, இது பேச்சு வழக்கில் இருக்கிறது இந்த ஆப்ஷன் ஏ தான். அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். மற்றது பார்த்திங்கன்னா புத்தக கண்காட்சி நடைபெறுகிறது. வறட்சி அனைத்து இடங்களையும் பாதித்துள்ளது. மயில்கள் விரலியரை போல் ஆடுகின்றன. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எழுத்து வழக்கில் இருக்குது, இதுதான் பேச்சு வழக்கில் இருக்குது. ஆப்ஷன் ஏ, அவருக்கு நல்லது கெட்டது நல்லா தெரியும். நெக்ஸ்ட்டு, பின்வரும் தொடர்களில் எழுத்து வழக்கு தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்குது. முயற்சி செஞ்சால் அதுக்கேற்ற பலன் வராமல் போவாது. தேர்வெழுத வேகமாக போங்க, நேரமானால் பதட்டமாயிரும். காலத்துக்கேற்ற மாதிரி புதுசாக மொழி வடிவத்தை மாற்றணும். இதெல்லாமே பார்த்திங்கன்னா பேச்சு வழக்கில் இருக்குது. இதில் கரெக்டான எழுத்து வழக்கில் இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி தான். காலையில் எழுந்து படித்தால் ஒரு தெளிவு கிடைக்கும். நெக்ஸ்ட்டு, தனி சொல்லையோ தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது ஒற்றை மேற்கோள் குறி வரும். தனி சொல்லையோ அல்லது தனி எழுத்தையோ விளக்கி காட்டும்போது ஒற்றை மேற்கோள் குறி வரும். இது நிறுத்தற்குறியிலிருந்து கேட்டிருக்காங்க. குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் கும்பகோணம். குடந்தை என வழங்கப்படும் ஊர் பெயர் கும்பகோணம். ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. சரியான இணை தேர்ந்தெடு. திருச்சிராப்பள்ளி, திருச்சி. இதுதான் சரியாக இருக்குது. புதுக்கோட்டை பார்த்தீங்கன்னா புதுவை கொடுத்துருக்காங்க, ஆனால் புதுகை வரணும். மயிலாப்பூர் மயிலை வரணும், ஆனால் மயிலம்னு கொடுத்துருக்காங்க. நாகர்கோவில் நாகைன்னு கொடுத்துருக்காங்க, நாகப்பட்டினத்துக்கு தான் நாகை வரும். ஸோ இதில் சரியாக இருக்கிறது திருச்சிராப்பள்ளி, திருச்சி. நெக்ஸ்ட்டு, இணையான தமிழ் சொல்லை கண்டறிக. எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை. எக்ஸ்பெரிமெண்ட் பரிசோதனை. ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல் செக் காசோலை. செக் காசோலை. பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொற்களை கண்டு பொறுத்துக. கேபினட் அமைச்சரவை. கல்ச்சுரல் பண்பாடு. ஹியூமானிசம் மனிதநேயம். பவுண்ட்ரிஸ் எல்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் கொஸ்டின், உடன்பட்டு கூறும் விடை என்பதை கீழ்வருவனவற்றுள் எந்த விடையாக கூறலாம்? எந்த விடையை கூறலாம்? இதுக்கான ஆன்சர் நேர்விடை. உடன்பட்டு கூறும் விடை என்பதை கீழ்வருவனவற்றுள்
எந்த விடையை கூறலாம்? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நேர்விடை. விடை எத்தனை வகைப்படும்? இதுக்கான ஆன்சர் 8. விடை எத்தனை வகைப்படும்? 8 வகைப்படும். அலுவல் சார்ந்த கலைச்சொல்லை கண்டறிந்தெழுதுக. ஸ்டேப்லர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி கம்பி தைப்பு கருவி. ஸ்டேப்லர் கம்பி தைப்பு கருவி. அலுவல் சார்ந்த கலைச்சொற்களை கண்டறிந்தெழுதுக. ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை. ரப்பர் ஸ்டாம்ப் இழுவை முத்திரை. அலுவல் சார்ந்த சொற்கள் கலைச்சொல். சரியான இணையை தேர்ந்தெடுக்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி ஒளியன் ஒளியன். இது ரெண்டும் அப்படியே கொடுத்துருக்காங்க, இதுதான் சரி. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உருபன் அப்படிங்கிறத உரேபன், பேரகராதி, பேராகராதி, ஒப்பிலக்கணம், ஒப்பிலக்கணம் இந்த மாதிரி மாற்றி மாற்றி கொடுத்துருக்காங்க. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி ஒளியன் ஒளியன். கீழ்கண்ட பத்தியினை படித்து வினாவிற்கான சரியான விடையை தேர்ந்தெடு. நெல்லை மாநகரில் உள்ள தெருக்கள் பல அதன் பழமைக்கு சான்றாக உள்ளன. காவற்புரை தெரு என்று ஒரு தெரு உள்ளது. காவற்புரை என்றால் சிறைச்சாலை. காவற்புரை என்றால் சிறைச்சாலை. அரசரால் தண்டிக்கப்பட்டவர்கள் இங்கு சிறை வைக்கப்பட்டதால் இப்பெயர் பெற்றது. மேல வீதியை அடுத்து கூளைக்கடை தெரு உள்ளது. கூளம் என்பது தானியத்தை குறிக்கும். கூளக்கடை தெரு என்பதே மருவி கூளைக்கடை தெரு என வழங்கப்படுகிறது. அக்கசாலை என்பது அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம். முற்காலத்தில் பொன் நாணயங்கள் உருவாக்கும் பணியாளர்கள் வாழ்ந்த பகுதி அக்கசாலை தெரு எனும் பெயரில் அமைந்துள்ளது. நெல்லை நகரின் மேற்கே பேட்டை எனும் ஊர் உள்ளது அப்படின்னு வரணும். வணிகம் நடைபெறும் பகுதியை பேட்டை என வழங்குதல் பண்டைய மரபு. இப்பகுதி முன்பு பெருவணிகம் நடைபெற்ற இடமாக இருந்திருக்க வேண்டும். பாண்டிய மன்னன் நின்றசீர் நெடுமாறனை நெல்லை நகர மக்கள் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் பாண்டியபுரம் எனவும், அவன் தேவியாகிய மங்கையர்க்கரசியை மகளிர் எதிர்கொண்டு வரவேற்ற இடம் திருமங்கை நகர் என்றும் வழங்கப்படுகின்றன. இதில் ஃபஸ்ட்டு கொஸ்டின், காவற்புரை என்றால் என்ன? சிறைச்சாலை. காவற்புரை என்றால் என்ன? சிறைச்சாலை. கூலம் என்பது எதை குறிக்கும்? தானியம். கூலம் என்பது எதை குறிக்கும்? தானியம். அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எது? அக்கசாலை. அணிகலன்களும் பொற்காசுகளும் உருவாக்கும் இடம் எது? அக்கசாலை. பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் பாண்டியபுரம். பாண்டிய மன்னரை வரவேற்ற இடம் பாண்டியபுரம். நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் எது? பேட்டை. நெல்லை நகரின் மேற்கே உள்ள ஊர் எது? பேட்டை. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி நான் வாங்கிய நூல் இது அன்று. நூல் அப்படிங்கிறது ஒருமை, அதனால் ஒருமையில் தான் வரணும். இது அன்று அப்படிங்கிறது தான் சரி. இங்கே ஆப்ஷன் ஏல பார்த்தீங்கன்னா நான் வாங்கிய நூல் இது அல்ல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நூல்கள் இவை அல்ல அப்படின்னு தான் வரும். இது தப்பு. நான் வாங்கிய நூல்கள் இது அல்ல, இதுவும் வராது. ஏன்னா இவை அல்ல அப்படின்னு வந்திருக்கணும். நான் வாங்கிய நூல்கள் இவை அன்றுன்னு கொடுத்துருக்காங்க. இங்கே அன்று வரக்கூடாது, அல்ல வந்திருக்கணும். ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான். நான் வாங்கிய நூல் இது அன்று. ஒருமை பன்மை பிழையற்ற வாக்கியத்தை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பகைவர் நீவீர் அல்லீர். பகைவர் நீவீர் அல்லீர். இந்த மாதிரி எதிர்மறையில் வர்றப்ப இதுக்கு என்னென்ன வரும்னு ஸ்கூல் புக்கில் நியூ புக்லேயே இருக்குது. அதை படித்து வச்சுக்கோங்க, கொஞ்சம் தான் இருக்கும். நெக்ஸ்ட் கொஸ்டின், அகர வரிசைப்படி சொற்களை சீர் செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி அலுவம், உறவு நீர், கரையும், நெகிழி, சென்னி, மதலை. நெக்ஸ்ட் கொஸ்டின், கெடுதல் என்ற தொழிற்பெயர் எவ்வாறு திரியும்? இதுக்கான ஆன்சர் கெடு அப்படிங்கிறது கேடு அப்படின்னு திரியும். கெடு கேடு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கெடு கேடு. விகுதி பெறாத தொழிற்பெயர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூத்து. விகுதி பெறாத தொழிற்பெயர் கூத்து. நெக்ஸ்ட் கொஸ்டின், பகுதி 1 பகுதி 2 பொறுத்துக. குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். குறிஞ்சி முருகன், முல்லை திருமால், மருதம் இந்திரன், நெய்தல் வருணன். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி 2, 3, 4, 1. இதுக்கும் ஒரு ஷார்ட்கட் இருக்குது. என்னென்னா இதுவும் நம்ம குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இப்படி வரிசையாக தான் எப்பவுமே எழுதுவோம். இதுக்கு ஒரு ஷார்ட்கட் என்னென்னா முறுக்கு தின்ன இன்பம் வருமே துர்கா. அதை ஞாபகம் வச்சுக்கிட்டோன்னா குறிஞ்சிக்கு பார்த்தீங்கன்னா முருகன் ஃபஸ்ட்டு முறுக்குன்னு வருதா, அதில் இருக்கிற முதல் எழுத்து முருகன்,
அப்புறம் திண்ண, முல்லைக்கு பார்த்திங்கன்னா திருமால், திண்ண அப்படிங்கிறது தீ இருக்குதா, அது வந்து திருமால் அப்படிங்கிறத குறிக்கும். அடுத்து மருதத்துக்கு பார்த்திங்கன்னா முறுக்கு திண்ண, இன்பம், இன்பத்துக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அதுக்கு மருதத்துக்கான கடவுள் பார்த்திங்கன்னா இந்திரன். அடுத்து நெய்தலுக்கு பார்த்திங்கன்னா முறுக்கு திண்ண, இன்பம், வருமே, வருணன், வா, இதில் இருக்கிற வா இதுக்கு வா, அது மேட்ச் ஆகும். அடுத்து பாலைக்கு பார்த்திங்கன்னா முறுக்கு திண்ண, இன்பம், வருமே, துர்கா, அது வந்து பாலைக்கு வந்து கொற்றவேனும் சொல்லுவாங்க, துர்க்கையும் சொல்லுவாங்க. இது ரெண்டையும் அதுக்கு வந்து பாலைக்கு வந்து துர்க்கை கொற்றவை ரெண்டுமே வரும். இது வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டோம்னா இதுக்கும் மறக்கவே மறக்காது. நெக்ஸ்ட் கொஸ்டின், எடுத்துக்காட்டினை பொறுத்துக. மரம், காடு, அப்புறம் மா, கருவேலங்காடு. இதுக்கு என்னென்னா மரம், காடு அப்படிங்கிறது இடுகுறி பெயர், மா, கருவேலங்காடு அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். எடுத்துக்காட்டினை பொறுத்துக. மரம், காடு, மா, கருவேலங்காடு. மரம், காடு அப்படிங்கிறது இடுகுறி பெயர், மா, கருவேலங்காடு அப்படிங்கிறது இடுகுறி சிறப்பு பெயர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி. சொல் பொருள் பொறுத்துக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, தாள், நாக்கு. இதுதான் சரியாக இருக்குது. காலை அப்படின்னா பனின்னு கூட, காலை அப்படின்னா பொழுது, இதில் தான் வரும், பனி வராது. தலை அப்படின்னா இலைத்தலை, அந்த தலை வரும், ஆனால் இங்கே கட்டு கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. வேலை அப்படின்னா தான் பனி வரும், ஸோ இந்த வேலை கொடுத்துருக்காங்க, இதுவும் வராது. ஸோ இதில் கரெக்டாக இருக்கிறது தாள், நாக்கு, இதுதான் சரி. நெக்ஸ்ட்டு, பிழையற்ற தொடரை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இடப்பக்க சுவரில் எழுதாதே. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, இடப்பக்க சுவரில் எழுதாதே. இடப்பக்க சுவற்றில் அப்படின்னு வராது. அப்புறம் வலது பக்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க, வலப்பக்க அப்படின்னு தான் வரும். வலது பக்க சுவற்றில் எழுதாதே, சுவற்றில் வராது, சுவரில் தான் வரும். ஸோ இங்கே கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான், இடப்பக்க சுவரில் எழுதாதே. சந்தி பிழையற்ற தொடரை குறிப்பிடுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். இதுக்கான ஆன்சர் பார்த்திங்கன்னா ஆப்ஷன் பி. மேலே ஏல பார்த்திங்கன்னா கயிறுன்னு கொடுத்துருக்காங்க, அது வராது. கயிற்றுக்கு, சீல கயிற்றுக்கு இக்கு வராமல் இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா கயிறுக்கு அப்படின்னு கொடுத்துருக்காங்க டீல. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் பி தான், கயிற்று கட்டிலில் தன்னை மறந்து உறங்கினான். நெக்ஸ்ட்டு, சரியான நிறுத்தற்குறிகளை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, தில்லான் இந்திய தேசிய இராணுவத்தின் இதயமும் ஆத்மாவும் தமிழர்கள்தான் என்றார். இது பார்த்திங்கன்னா அயர்கூற்று, அயர்கூற்றுக்கு மேலே இரட்டை மேற்கோள் குறி வரும், அதுபடி இதுதான் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு, சரியான நிறுத்தற்குறியிட்ட வாக்கியத்தை தெரிவு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, மனிதா மனிதா, விழிச்சொல்க்கு பின்னாடி இதை மாதிரி உணர்ச்சிக்குரிய வரும் அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கோம். அதுபடி மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா, இது வந்து கேள்வி கேட்குற மாதிரி இருக்குது. ஸோ கடைசியில் வினாக்குறி. அதே மாதிரியே எங்கு பார்க்கிறாய், இங்கேயும் வினாக்குறி. யாரை தேடுகிறாய், இங்கேயும் வினாக்குறி. இதில் கரெக்டாக இருக்கிறது இந்த ஆப்ஷன் சி, மனிதா மனிதா அழைப்பது கேட்கிறதா, எங்கு பார்க்கிறாய், யாரை தேடுகிறாய். நெக்ஸ்ட்டு, ஊர் பெயர்களின் மறுவை எழுதுக. தவறான ஊர் பெயரின் மறுவை எழுதுக. இதில் நெல்லை நெய்வேலின்னு கொடுத்துருக்காங்க, நெல்லை திருநெல்வேலி தான் வரும், நெய்வேலி வராது. ஸோ இதுதான் தவறானது. கோவை கோயம்புத்தூர், திருச்சி திருச்சிராப்பள்ளி, புதுவை புதுச்சேரி, இதெல்லாம் சரியாக இருக்குது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, தவறான இணை தான் கேட்டிருக்காங்க, அதனால் இதுக்கு நெல்லை நெய்வேலி அப்படிங்கிறது தான் தவறானது. சனி நீராடு எப்புலவரின் வாக்கு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஔவையின் வாக்கு. சனி நீராடு எப்புலவரின் வாக்கு, ஔவையின் வாக்கு. சரியான எண்ணடையை கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓர் இரவு. ஈ அப்படிங்கிறது உயிரெழுத்து, அதுக்கு முன்னாடி ஓர் தான் வரணும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, ஓர் இரவு. நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. தீமொழி. நன்மொழி என்பதன் எதிர்ச்சொல் தீமொழி. குறில் நெடில் மாற்றமறிந்து பொருள் வேறுபாடு சரியானதை கண்டறிக. அலி ஆலி. அலி அப்படின்னா அழித்தல், ஆலி அப்படின்னா கடல். அலி ஆலி, இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி, அழித்தல் கடல். நெக்ஸ்ட் கொஸ்டின், மதி இருபொருள் கண்டறிக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி, நிலா அறிவு. மதி இருபொருள் கண்டறிக, நிலா அறிவு. இருபொருள் தருக. கால். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ, கால் பங்கு பிரித்து கொடு, ஈரம் பார்த்து கால்வை. கால் பங்கு பிரித்து கொடு, ஈரம் பார்த்து கால்வை. இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா என்று வினவுவது ஐயவினா. இச்செயலை செய்தது மங்கையா மடந்தையா என்று வினவுவது ஐயவினா. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும்.
வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. சரியான இணைப்பு சொல்லை எழுது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அதனால். ஒரு திருக்குறளை கொடுத்துட்டு இணைப்பு சொல்லுன்னு கேட்டாங்கனாவே அதுக்கு அதனால தான் வரும். மேக்ஸிமம் உவமை அணி தான் கொடுத்துருப்பாங்க. உவமை அணினா அதுபோல அப்படின்னு வரும். ஆனால் இங்கே அதனால் கொடுத்துருக்காங்க. பல தொழில்களால் இயங்கினாலும் உலகம் ஏருக்கு பின்னாலேயே போகும். வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. அதனால் வருந்தி உழைத்தாலும் உழவு தொழிலே சிறந்தது. இது குறள் இல்லை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி அதனால். நெக்ஸ்ட்டு, கீழ்கண்டவற்றில் சரியான இணைப்பு சொல்லை எழுதுக. நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். டேஸ் துன்பப்பட நேரிடும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். நாம் இனிய சொற்களை பேச வேண்டும். இல்லை என்றால் துன்பப்பட நேரிடும். பிரித்தெழுதுதல். இரண்டல்ல எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது டேஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 2 கூட்டல் அல்ல. இரண்டல்ல 2 கூட்டல் அல்ல. பிரித்தெழுதுக. பெருங்கடல் எனும் சொல்லை பிரித்தெழுத கிடைப்பது பெருமை கூட்டல் கடல். பெருங்கடல் பெருமை கூட்டல் கடல். இருபொருள் கொண்ட ஒரு சொல். அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை டேஸ் பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி டேஸ். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி நடை. என்னன்னா, அன்னை தந்தையின் கைப்பிடித்து குழந்தை நடை பழகும். அறிஞர் அண்ணாவின் சிறப்பு அவரது அடுக்குமொழி நடை. நெக்ஸ்ட்டு, அடைப்புக்குறிக்குள் உள்ள சொல்லை பொருத்தமான இடத்தில் எழுது. அவர். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி யார் அவர் தெரியுமா. மற்றபடி பார்த்தீங்கன்னா என் வீடு அவர் உள்ளது, தம்பி அவர் வா, நீர் அவர் தேங்கி இருக்கிறது, இதெல்லாம் வராது. இதுக்கு கரெக்டான ஆன்சர் ஆப்ஷன் டி யார் அவர் தெரியுமா. அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. வேற்றுமை. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும். மற்றதுலாம் இந்த வேற்றுமை பொருந்தாது. இங்கே ஆப்ஷன் டியில் தான் பொருந்தும். ஒற்றுமை கண்டால் வேற்றுமை நீங்கும். அதே மாதிரியே அடைப்புக்குள் உள்ள சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க. உணவு. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பசித்தவனுக்கு உணவு கொடு. பசித்தவனுக்கு உணவு கொடு. குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது. காக்கையின் கூட்டில் முட்டையிடும். சரியான இணைப்பு சொல் எது. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ அதனால். குயிலுக்கு கூடு கட்ட தெரியாது, அதனால் காக்கையின் கூட்டில் முட்டையிடும். கல் கூட்டு பெயர். சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி கற்குவியல். தகுந்த சொல்லை தேர்ந்தெடு. ஆராயும் அறிவு உடையவர்கள் டேஸ் சொற்களை பேச மாட்டார். பயன் தராத சொற்களை பேச மாட்டார். ஆராயும் அறிவுடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார். பொருத்தமான பொருளை தெரிவு செய்தல். சரியான இணையை தேர்ந்தெடு. இதில் பார்த்தீங்கன்னா பனி குளிர் அப்படிங்கிறது தான் சரியாக இருக்குது. ஆப்ஷன் பி பனி குளிர். மற்றபடி தாள் அப்படின்னா முடின்னு கொடுத்துருக்காங்க. தாள் அப்படின்னா பாதம் தான் வரும். அடுத்து அறம் அப்படின்னா வீரம்னு கொடுத்துருக்காங்க. அறம் அப்படின்னா ஆயுதம். நெக்ஸ்ட்டு கரம் அப்படின்னா கால்னு கொடுத்துருக்காங்க. கரம் அப்படின்னா கைதான் வரும். ஸோ இங்கே சரியான இணை தான் கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி பனி குளிர். இதுதான் சரியாக இருக்குது. தவறான இணையை தேர்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பகுத்தறிவு இன்டகிரிட்டி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. பகுத்தறிவு அப்படின்னா ரேஷ்னல் தான் வரும். இன்டகிரிட்டி அப்படின்னா நேர்மை. ஸோ இங்கே தவறானது ஆப்ஷன் சி தான். மற்றபடி ஏ பார்த்தீங்கன்னா தொண்டு சேரிட்டி, தத்துவம் ஃபிலாசபி, சீர்திருத்தம் ரீஃபார்ம், இதெல்லாம் சரியாக இருக்குது. நெக்ஸ்ட்டு கலைச்சொற்களை அறிதல். சரியான இணையை தேர்க. இதில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கிறது ஆப்ஷன் டி டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது வரைவோலை. இதுதான் சரியாக இருக்குது. டிமாண்ட் டிராஃப்ட் அப்படிங்கிறது வரைவோலை. ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணையதள வணிகம். ஆன்லைன் ஷாப்பிங் என்னென்னா இணைய வழி பொருள் வாங்குதல் தான் ஆன்லைன் ஷாப்பிங் வரும். ஷாப்பிங்னா பொருள் வாங்குறது தானே குறிக்கும். அது வந்து ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னா இணைய வழி பொருள் வாங்குதல். கிரெடிட் கார்டு அப்படின்னா கடன் அட்டை. இ-காமர்ஸ் அப்படின்னா தான் மின்னணு வணிகம். ஸோ மற்றதெல்லாம் தப்பாக கொடுத்துருக்காங்க. இங்கே சரியாக இருக்கிறது டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. எபிகிராஃப் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல்லை தேர்ந்தெடுக்க. கல்வெட்டு. எபிகிராஃப் கல்வெட்டு. கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று 8 தொகை நூல்களுள் ஒன்று புறநானூறு. காரணம் பண்டை தமிழ் மன்னர்களின் ஆட்சி, வீரம், கொடை, கல்வி முதலியவற்றை அறியலாம். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ கூற்று சரி, காரணம் சரி. கூற்று காரணம் சரியா தவறா. கூற்று திருமூலர் திருமந்திரம் எழுதினார். காரணம் 14 சித்தர்களுள் ஒருவர் திருமூலர்.
இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி. கூற்று சரி காரணம் சரி ரெண்டுமே சரின்னு சொல்கிறாங்க. குறில் நெடில் மாற்றம் தவறான இணையை கண்டறிக. இதில் பார்த்தீங்கன்னா குறில் நெடிலில் தவறான இணை கேட்டிருக்காங்க. மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா களம் காலம் காக்கு கா சுழல் சூழல் சு வளம் வாழ்வு வா. ஆனால் இங்கே மட்டும் பார்த்தீங்கன்னா புகழ் திகழ்னு கொடுத்துருக்குறாங்க. பூ தான் வந்திருக்கணும். அதனால் இதுதான் தவறான இணை. ஆப்ஷன் சி புகழ் திகழ் இதுதான் தவறு. நெக்ஸ்ட்டு உவமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருளை தேர்ந்தெடுத்து எழுதுதல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். கல்லில் நார் உரித்தல் இயலாத செயல். சொற்களை ஒழுங்குபடுத்துக. வரின் ஆயினும் அல்லில் விருந்து உவக்கும். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும். அல்லில் ஆயினும் விருந்து வரின் உவக்கும். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. வவ்வல் உயிரெழுத்து. கான்சனன்ட் மெய்யெழுத்து. ஹோமோகிராஃப் ஒப்பெழுத்து. மோனோலிங்குவல் ஒரு மொழி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி 3 4 2 1. ஸ்பேஸ் டெக்னாலஜி என்ற ஆங்கில சொல்லுக்கான தமிழ் சொல் தருக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி விண்வெளி தொழில்நுட்பம். ஸ்பேஸ் டெக்னாலஜி விண்வெளி தொழில்நுட்பம். ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் அறிக. கிராப் செதுக்கி. ஃபோல்டர் உரை. கர்சர் சுட்டி. ப்ரௌசர் உளவி அல்லது உலாவி ரெண்டுமே வரும். உலாவி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 1 4 2. கிராப் அப்படின்னா செதுக்கி, ஃபோல்டர் அப்படின்னா உரை, கர்சர் அப்படின்னா சுட்டி, ப்ரௌசர் அப்படின்னா உலாவி. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி 3 1 4 2. மரபு பிழையற்றதை எடுத்தெழுதுக. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ பனை வடலி. இது பார்த்தீங்கன்னா அந்த 10th ஸ்டாண்டர்டில் அந்த தமிழ் சொல்வளம் தேவநாய பாவனார் எழுதினி அந்த லெசன்லேருந்து கேட்டிருக்கிறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இளம் பயிர் வகை அப்படின்னு கடைசியாக கொடுத்துட்டு அதில் கொஞ்சம் கொடுத்துருப்பாங்க. என்னென்னா வாழையின் இளநிலை பார்த்தீங்கன்னா குருத்து வரும், நாற்று வராது. வாழை குருத்து. தென்னையின் இளநிலை பார்த்தீங்கன்னா பிள்ளை, தென்னம்பிள்ளை. அப்புறம் விழாவின் இளநிலை குட்டி, விழாங்கூழ்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் விழா குட்டின்னு தான் வரணும். பனையின் இளநிலை தான் பார்த்தீங்கன்னா மடலி அல்லது வடலி. ஸோ பனையின் இளநிலை இங்கே வடலின்னு கொடுத்துருக்காங்க. இதுதான் சரி, மற்றதெல்லாம் தப்பு. இது 10th ஸ்டாண்டர்டில் அந்த ஃபஸ்ட் லெசனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு வினைமுற்றுக்குரிய வேர் சொல்லை எழுதுக. சென்றார் செல். சென்றார் அப்படிங்கிற சொல்லுக்கான வேர் சொல் செல். வேர் சொல்லை தேர்வு செய்தல். நடந்தால் நட. நடந்தால் நட. நெக்ஸ்ட் கொஸ்டின் ஒரு பொருள் தரும் பல சொற்கள். வயல். இதுக்கான ஆன்சர் கழனி அல்லது பழனம். அதாவது கழனி பழனம் இதுதான் பார்த்தீங்கன்னா இது ரெண்டுமே வயல் அப்படிங்கிற ஒரே பொருளை தான் தரும். ஒரு பொருள் தரும் பல சொற்கள் வயல். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் பி கழனி பழனம். சேர்த்தெழுதுக. எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. எழுத்து கூட்டல் ஆணி என்பதை சேர்த்தெழுத கிடைக்கும் சொல் எழுத்தாணி. சரியான வினாவை தேர்ந்தெடு. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது அறியா வினா. இங்கு நகர பேருந்து நிற்குமா என்று வழிப்போக்கர் கேட்பது அறியா வினா. சரியான வினாச்சொல் எது? நெல்லையப்பர் கோவில் டேஸ் உள்ளது, எங்கு உள்ளது? 3 காலங்களையும் குறிக்கும் சொல் எது? இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நடந்தால், நடக்கிறாள், நடப்பாள். இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ நடந்தால், நடக்கிறாள், நடப்பாள். நெக்ஸ்ட் கொஸ்டின் தவறான உவமை இணையை தேர்ந்தெடுக்க. இதில் பார்த்தீங்கன்னா பசுமருத்தாணி போல எளிதில் மனதில் பதிதல் இது சரிதான். மடை திறந்த வெள்ளம் போல தடையின்றி. கீரியும் பாம்பும் போல ஒற்றுமைன்னு கொடுத்துருக்காங்க. ஆனால் வேற்றுமை இல்லைன்னா பகை இதுதான் வரும். இதுக்கு ஒற்றுமை கொடுத்துருக்கிறதுனால இதுதான் தவறான உவமை. விழலுக்கிறைத்த நீர் போல பயனற்ற செயல். நெக்ஸ்ட் கொஸ்டின் எதிர்ச்சொல்லை எடுத்தெழுதுக. எத்தனிக்கும் முயலாமை. எத்தனிக்கும் அப்படின்னா முயலுதல். ஆனால் எத்தனிக்கும்க்கு எதிர்ச்சொல் முயலாமை. இளமை என்பதன் எதிர்ச்சொல் எழுதுக. இதுக்கான ஆன்சர் முதுமை. இளமை என்பதன் எதிர்ச்சொல் முதுமை. கூட்டப்பெயர் புல். சரியான எண்ணடையை தேர்வு செய்க. இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி புட்குழாம். இதில் பார்த்தீங்கன்னா புல் கூட்டம், புல் திரள், புல் குவியெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சி புட்குழாம்னு கொடுத்துருக்காங்க. இது எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னு எனக்கு தெரில. ஸ்கூல் புக்கில் இது இல்லைன்னு தான் நினைக்கிறேன். ஸ்கூல் புக்கில் இது இல்லை. இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இது பார்த்துக்குங்க. புல், புல் கூட்டம், புல் திரள், புல் குவியல்னு கொடுத்துட்டு இதுக்கு ஆன்சர் ஆப்ஷன் சியில் புட்குழாம். இல் வராமல் இட்டு போட்டிருக்கு. இந்த இதை நல்லா பார்த்துக்குங்க. இந்த வீடியோவில் ஒரு 100 கொஸ்டின் கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.